ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கல்யாண வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். கண்ணன் மாஸ்டரோட ரெசிபி எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன். அவரோட ஒவ்வொரு ரெசிபியுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதிலிருந்து தான் ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறது. இப்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்வார், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் அவரோட ஸ்டைலு. இப்போது பாருங்கள், நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பூண்டில் பாதி பூண்டு எடுத்து நம்ம வந்து மிக்சியில் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேலன்ஸ் இருக்க பூண்டு வந்து குழம்புல ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ எந்த திப்பியும் இல்லாத நம்ம வந்துட்டு அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த புளி தண்ணியில் நம்ம வந்துட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், அடுத்து வந்து குழம்புத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்து சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவு குழம்புத்தூள். நம்ம வீட்டில் நார்மலாக அரைச்சி வச்சுருப்போம் தெரியுமா, எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற குழம்புத்தூள், அதுதான் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு பழுத்த தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த புளித்தண்ணியோட தக்காளி இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு அச்சு வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அச்சு வெல்லம் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் வந்துட்டு நார்மலாக இருக்கிற வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி, குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் தாராளமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு அடுத்து கரவடம் சொல்லுவோம் இல்லையா, தாளிப்பு வடகம்னு சொல்லுவோம், கரவடம்னு சொல்லுவோம், அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு விழுதை இதோட சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கரவடம், இந்த பூண்டு விழுது இதெல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்ச இந்த பூண்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வந்து அடுத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு ஏன் சேர்க்குறோம்னா, பூண்டு கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் ஓரளவுக்கு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த புளி தண்ணியை தான் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல நம்ம தேங்காய்லாம் எதுவும் சேர்க்க போடுறது கிடையாது. இந்த புளி தண்ணி, அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, அவ்வளோதான் இதுக்கு டேஸ்ட்டு தரக்கூடியது. லாஸ்ட்டாக நம்ம வந்து நல்லெண்ணெயில் வத்தலை பொரித்து சேர்க்க போகிறோம். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சோம்னா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து மூடி போட்டு நம்ம வந்து சிம்மில் அப்படியே வச்சிட்டோம்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புல வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் நம்ம வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மணத்தக்காளி வத்தலில் தான் செய்கிறேன். இந்த வத்தல் வந்து வீட்டில் செஞ்சது. இந்த ரெசிபி செய்யணுன்றதுக்காகனே நான் வந்து இந்த வத்தலை வேறு எதுக்குமே பயன்படுத்தாத வச்சுருந்தேன். அதனால் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இது வந்து அம்மா போட்டு கொடுத்த வத்தல். அந்த வத்தலை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி இந்த வத்த குழம்பே செஞ்சேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வத்தலை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் அப்படியே எடுத்து நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போது வத்தலெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருந்தோம்னா சூப்பராக நம்மளோட வத்தக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து கெட்டே போகாதுன்னு சொன்னாங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக கெட்டு போகாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பச்சரிசி சாதத்தோடு இதை சாப்பிடும் பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி சாதத்துக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன்னா இந்த வத்த குழம்பு. இது கூட ஒரே ஒரு அப்பளம் மட்டும் போதும். எத்தனை தட்டு ரைஸ் காலி ஆகுதுன்றதே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி இது. இப்போ பாருங்கள், நல்லா வத்தலும் குழம்பும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட கல்யாண வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனலை சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.